சொல்றா இன்ட்ரோவ. வெல்கம் டு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு சொல்லு சொல்லு தொலை சொல்லு. ஓகே guys, வெல்கம் பேக் டு ஹிஸ் சேனல். சேனல் பேர் என்ன? சொல்லு. நம்ம டாபிக் என்னதுன்றா மேட்டர். மேட்டர்னா எல்லாருக்கும் தெரியும் மேட்டர்னா என்னன்னு. நோண்டி பார்க்காதீங்க. மேட்டர் பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். ஃபுல்லி வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா? நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணும்போது நான் படிக்கும் போது தான் லவ் பண்ணேன். ஐ மீன் காலேஜ் டைமில் படிக்கும்போது. ஸோ ஐ ஹேட் plenty ஆஃப் டைம் அண்ட் நார்மலி மோஸ்ட்லி I'll be in a good mood. நல்ல மூடில் தானே. எஸ்பெஷலி நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ லாங் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லும்போது அபவுட் 2-3 monthsக்கு ஒன்ஸ் தான் மீட்டே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட இல்லை பாய மாட்டோம், மதுவாக பாய் எடுத்தோன்னே பாய மாட்டோம். ஸோ பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னாக்கா நல்ல மூட்டில் இருப்பேன். ஐ மீன் நோ மேட்டர் ஹவ் பேட் மூட்ல இருப்பேன். அந்த மூட்டு இல்லைப்பா, அதுவும் வரும், ஆனால் மெதுவாக வரும். நோ மேட்டர் நோ ஹவ் ஷிட்டி மை டே வாஸ். பார்க்க போகும்போது ஆஃப்டர் 2-3 months I'll make myself பெட்டர். நான் என்னோட சேட்னஸோ என்னோட பேட் டேவும் நான் அதுகிட்ட காட்டக்கூடாதுன்னு I'll make myself better. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்றா இருக்கும்போது திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பிகாஸ் யூ வில் பி லிவிங் டுகெதர் அண்ட் யூ வில் see yourself. ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு நீ வில் see yourself. ஸோ those things matter. I mean those things will make a difference. நம்ம கல்ச்சரும் ஃபுல்லி வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணுறது நல்ல இப்போ ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் வேலை செஞ்சுட்டு அப்பா அம்மா கூட இருக்கிறது வந்துட்டு ஒரு கேவலமான விஷயம். வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆமாம், they have to move out. 20 வயசோ 18 நம்மளுக்கு வந்துட்டு இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு we have to take care of our parents. அது நம்மளே வச்சு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு அது ஒரு பெருமை. பட் இட்ஸ் த ஆப்போசிட் ஃபார் அதர் திங். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு we can see it's always like you balance எது வேணுமா. இப்போ நம்ம ஏன் இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த சிச்சுவேஷன் நான் கொடுக்குறேன், மேட்டர் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கிறோம். லைக் கல்யாணம் பண்ணுற முன்னாடியே நம்ம மேட்டர் பண்ணுறதை எடுத்துக்கிட்டாச்சு. இட்ஸ் ஆல்ரெடி பீங் அப்ளை. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ உங்கள் ஃபேமிலியிலே இருக்கும் ஒரு ஆள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உலகம் வழக்கம் தானே. காலையில் அஞ்சா சூரியன் வரும், நைட்டில் அஞ்சா சூரியன் கீழே போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வரும் போவோம். சூரியனை மேலே வந்து கீழே போகுது, வேற ஏதோ மேலே வந்து கீழே போதா? அது எப்படி இல்லை, அது இல்லை. நோ 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 ஆஃப் தி டிவி, ஆஃப் தி டிவி. கொஞ்ச நேரம் இருக்கேன் சும்மா ஆன் தி டிவி, ஆன் தி டிவி. உங்க அப்படி நீ பாரு பார்க்காம போ. ஸோ அதான். ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் மாட்டாங்க. நம்மள மாதிரி இப்போ வந்துட்டு சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டு சம்பாதிக்கிறோம், அப்பா அம்மா வச்சு பார்த்துக்குறோம். அந்த கல்ச்சர் வெஸ்டர்னில் இல்லை. சில பேருக்கு இருக்குது, பட் வெரி மைன்யூட். பட் முக்கால்வாசி என்னன்னா பிள்ளைங்களே வந்துட்டு லைக் 18 வயசு மேலே வந்து நீ வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், நீ வந்து வீட்டை விட்டு வெளியேறணும். யூ ஷுடன்ட் பி இன் அண்டர் த ஷேடோ ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ்லாம். ஸோ ஆனால் அந்த ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கல. ஆனால் அந்த மேட்டர் பண்ணுற ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம எப்படி எடுத்தோம்னா, பிகாஸ் இட்ஸ் ப்ளஷர். ஹியூமன் மைண்ட் இஸ் ப்ரோக்ராம் டு ஹேவ் ப்ளஷர். இப்போ அம்மா அப்பா பார்க்கறது வந்துட்டு நீங்கள் ரொம்ப ராவாக சொல்லணும்னா இட்ஸ் நாட் ப்ளஷர். You're going to spend money, energy and a lot of things into taking care of your parents, right? It's a responsibility. It's a responsibility. So foreigners, they don't care. So அவங்களுக்கு வந்து அது வந்து pleasure இல்லை. It doesn't make your mind happy. There's a lot of things to do in taking care of older people. Not only parents, உங்க தாத்தா பாட்டியா கூட இருக்கலாம். So it could be a lot of things. It's not pleasure, but நம்ம மைண்ட் எப்படி அந்த மேட்டர் பண்றது மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா because it's pleasure. பட் நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி இல்லை. உங்க சைல்டு ரிபெலியஸா இருக்கு. என் சைல்டு ரிபெலியஸ். So if my child is rebellious and doing all this kind of nonsense, just going around just being in a relationship just for lust. மேட்டர் முடிஞ்சு ஓகே அடுத்தது அந்த மாதிரி இருக்காங்க. So there's 2 things I can do lah. One is call and just do open talk with him. Okay, do open talk and ask like why are you doing this, because it's not safe. Sometimes you can catch up some disease STD. or you can STD. STD na sexually transmitted diseases. So அது பேர் தான் STD. நீங்கள் அது உங்களுக்கு சீக்கிரம் வரலாம். பட் another thing is you will be like your name will be spoiled. உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் 30 years or 10 years later உங்களோட நேம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்.
நீ இவன் இப்படி தான் அப்படின்னு. ஸோ அப்படி மோட்டிவேட் பண்ணலாம். another thing is why is the fella doing that? As a parent, you know why is that kid is doing that. Even though he's rebellious, how is he doing that? So you must check his connections, check his financial status. எப்படி அவனுக்கு அந்த ஃபைனான்ஸ் கிடைக்குதோ, அவனோட சர்க்கிள் யாரு, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் போயிட்டு அவனை போய் ஹந்தாம் பண்ணி நீங்கள் போய் ஏசுனீங்கன்னா it won't settle. You have to talk to him. You sit and talk. Love will cure a lot of things, including this thing. Love will cure. பட் இந்த விஷயம் லைக் காமனாக போயிட்டே இருந்துச்சுன்னா will it not affect underage children? Yeah, that's why I'm telling. இதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏர்லியாகவே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடணும். எஸ்பெஷலி இஃப் நாட் கேர்ள்ஸ் அலோன், லைக் கைஸ்கிட்டே நீங்கள் சொல்லணும். லைக் ஏர்லி ஏஜ்லேயே வந்துட்டு செக்ஸ் எடிகேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னா பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு லைக் ராங் டச், குட் டச்னு சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது. அது சின்ன பிள்ளைங்களுக்கு, அது இவ்வளோ பெரிய பிள்ளைங்க தடிக்க பிள்ளைங்களுக்கு இருக்குது. பட் பெரிய ஆள் ஆகிட்டோன்னே லைக் ரிலேஷன்ஷிப் இருக்க போவீங்க. நிறைய பேரண்ட்ஸ், இப்போ உள்ள பேரண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் 80s 90s kids are becoming parents already. So they know a lot about relationship and they know where it will end up in matter, where it will not end up matter, where it will end up in breakup. So நம்ம நிறைய விஷயம் தெரியும். So you guys should sit and talk to your kid. அதான் சொல்கிறேன், அந்த டாக்கிங், அந்த ஓப்பன் மைண்டட் இல்லை நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு, அது இல்லை. ஓகே, பட் how will it affect like sexual harassment பண்ணுற kids? They're not even relationship, just randomly going touching around girls. இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் இதனால I don't understand what. இப்போ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் செக்ஷுவல் திங் காமனாக இருக்குன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பண்ணுறாங்க, அது ஓகே, இன்னொரு டாக் பண்ணலாம். பட் வாட் இஃப் தோஸ் கிட்ஸ் டூயிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்? கிட்ஸ் டூயிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இப்போ நம்ம டீச்சர் இல்லையா, அவர் போடலையா நம்மள்கிட்ட, சொல்லலையா, கிளாஸ்லேயே நடந்திருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ப்ரைமரி ஸ்கூல் கிட், அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரிய வருது? ஐ மீன் அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஃப் யூ லைக் கோயிங் இன் டு வெஸ்டர்ன் கல்ச்சர் திஸ் மச், அந்த மாதிரி பையனுக்கு எப்படி அது அந்த மாதிரி விஷயம் தெரியுது? ஆப்வியஸ்லி த பேரண்ட் டிடன்ட் டீச். that's the first thing. Parents never. இந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் வந்தபோது நீங்கள் அதை எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணான் திடீர்னு போயிட்டு ப்ரைமரி ஸ்கூலுக்கு, அவனுக்கு அந்த விவரம் கூட தெரியுமான்னு தெரில, பட் ஈவன் அண்ட் டிட் தட். அதை நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க இஃப் யூ ஆர் கோயிங் இன் டு டூ வெஸ்டர்ன் திஸ் திங்? cannot. ஏன்னா இது வெஸ்டர்ன்லயே இது நடக்குது. இது ஒரு 20 years முன்னாடி இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் nowadays it's happening. It's happening. But then 20 years நடக்குதுன்னு என்னால சொல்ல முடியாது. Probably it was happening but we never knew because of the news reach. இப்ப சோஷியல் மீடியால எவ்வளவு ரீச் இருக்கு. இங்க தட்டுனா அங்க கேக்குதுல. சோ அதே மாதிரி தான் முன்னையும் அது நடந்திருக்கலாம், பட் we never knew. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, சரி இன்னும் புள்ள பிடிச்சிருக்கா, ஓகே ஹேவ் அ டாக். பட் தென் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களா நீங்கள் எப்படி கேட்ட பண்ணுவீங்க? என்னன்னு தான் பேசுவீங்க? ஹராஸ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப்பா? இப்போ விவரம் தெரியாதவங்க சின்ன பையன்லாம் போய்ட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, அதை நீங்கள் எப்படி கேட்ட பண்ணுவீங்க? டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் பை த வெஸ்டர்ன் கல்ச்சர். No, cannot. There's no room for harassment all here. See, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியை உட்காந்து பேசணுமே, ஒரு அட்வைஸோ ஒரு டீச்சிங்கோ, ஈவன் இஃப் அ கப்பல் யூ கைஸ் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். தேர் இஸ் நோ ரூம் ஃபார் ஹராஸ்மெண்ட் இன் திஸ் வீடியோவோ இல்லை எங்கேயுமே இன் யோர் லைஃப். இஃப் யூ ஃபீல் ஹராஸ், ஜஸ்ட் கோ அண்ட் கம்ப்ளைண்ட், அவ்வளோதான், செட்டில். என்னோட ஆன்சரே அதான். இஃப் யூ ஃபீல் ஹராஸ், கோ அண்ட் கம்ப்ளைண்ட். இஃப் யூ ஃபீல் அ கிட் இஸ் பீங் ஹராஸ், கோ அண்ட் கம்ப்ளைண்ட். ஓகே, ஒரு உதாரணம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. They've been like together for like 10 years வச்சுக்கோமே. Okay. They've been doing regular thing. Okay. After marriage அவங்களுக்கு lost interest. ஸோ அது ஒரு கான்ஸ். இட்ஸ் a con. ஸோ அது எப்படி நீங்கள் கவுண்டர் பண்ணுவீங்க? ஏன்னா சிம்பிள் திங், நம்ம போய் நோண்டி பார்த்தா என்னதான் இவங்களுக்கு ப்ராப்ளம்? ஏன் இவ்வளோ நாள் இப்போ ஒரு 10 வருஷம் லவ் பண்ணுறீங்க, திடீர்னு பிரிஞ்சு போகிறீங்கன்னா லைக் வாய், வாட் ஹேப்பன்? இந்த 10 வருஷத்தில் பிரிஞ்சு போகாத நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு போகிறீங்க? வாய்? ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ மண்டக்குள்ளே வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும், ஃபைனான்ஷியல், இமோஷ்னல், ஃபேமிலி, மச்சம்லாம் என்னென்னமோ இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ தேர்ஸ் அ கோட் உங்கள்கிட்ட கேட்கணும். கோட்? Quote. There's a quote like before marriage and after marriage quote. So the quote says like before marriage, we are so naughty, we can't keep our hands off each other. Yeah. After marriage, the quote says that touch me one more time, you are sleeping on the floor.
பர்சனலி இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த டச் பண்ணுறது பீயிங் நாட்டி டேட்டிங் டைமில் அதான் சொல்கிறல அந்த சிச்சுவேஷன் பொறுத்த இருக்கு. பட் அந்த மேரேஜ் லைஃப் வந்தோடனே அந்த ஹார்ட்ஷிப் கோ த்ரூ பண்ணும்போது நாட் எவ்ரி ஒன் வில் பி இன் குட் மூட். ஸோ அந்த டைமில் போய் நோண்டிட்டு இருக்கும்போது தரையில் படுக்கிறோன்னு படுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி நிலமையில இருப்பாங்க. சில நாள் நம்மளே அந்த நிலமையில இருப்போம், நம்ம நோண்டுறது கூட டைம் இருக்காது. அந்த டைமில் அவங்க நீங்கள் நோண்ட மாட்டீங்க அப்படின்னு நம்ம நம்மள்ட்ட சண்டை போடுவாங்க. அதுவும் நம்ம கேட்ட பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னடா இது why not being normalனு கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மேரேஜ் லைஃப் இஸ் நாட் ஃபேண்டசி.